ஹலோ, வெல்கம் டு குரு இந்தியா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கலுக்கும், எலக்ட்ரானிக்ஸ்க்கும் என்ன பேசிக் டிஃபரன்ஸ் அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, நான் ஃபியூச்சர்ல போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கலுக்கும், எலக்ட்ரானிக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து பேசிக்கா இன்சுலேட்டர்னா என்ன? கண்டக்டர்னா என்ன? செமிகண்டக்டர்னா என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இன்சுலேட்டர். இன்சுலேட்டர்னா ஒரு மெட்டீரியல் வந்து அந்த மெட்டீரியல் வந்து ஒரு ஹை ரெசிஸ்டிவிட்டிய வந்து நமக்கு வந்து குடுக்கும். ஸோ பேசிக்கா வந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து அதில வந்து ஃப்ளோவே ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வுட், ரப்பர். இப்போ ஒரு நம்ம வந்து ஒர்க் பண்றோம், எலக்ட்ரிக்கல்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ரப்பர் ஸ்லிப்பர்ஸ் போட்டு வந்து ஒர்க் பண்ணுவோம்ல. ஸோ அது வந்து பேசிக்கா வந்து இன்சுலேட்டர்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அடுத்து கண்டக்டர். கண்டக்டர்ங்கிறது ஒரு மெட்டீரியல். அதுக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி வந்து கம்மியா இருக்கும். ஸோ ரெசிஸ்டிவிட்டி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, கரண்ட் வந்து அதிகமா வந்து ஃப்ளோ ஆகும். எக்ஸாம்பிள் சால்ட் அப்புறம் வாட்டர். அடுத்து செமிகண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ்ங்கிறது ஒரு மெட்டீரியல்ஸ். அது வந்து இன்சுலேட்டருக்கும், கண்டக்டருக்கும் இடையில வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து சிலிக்கான் அப்புறம் வந்து ஜெர்மானியம். ஸோ இப்போ வாங்க பேசிக் டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்கா வந்து எலக்ட்ரிக்கலுக்கும், எலக்ட்ரானிக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல்ல பவர் அதாவது நம்ம கரண்ட் வந்து கண்டக்டர்ஸ்ல வந்து ஃப்ளோ ஆகும். எக்ஸாம்பிள் அலுமினியம், காப்பர். எலக்ட்ரானிக்ஸ பொறுத்தவரைக்கும் பவர் வந்து செமிகண்டக்டர்ஸ்ல வந்து ஃப்ளோ ஆகும். சிலிக்கான் அப்புறம் ஜெர்மானியம். எலக்ட்ரிக்கல் வந்து எங்கெங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து கரண்ட் வருது பாருங்க. அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல எல்லாமே வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் வந்து அப்ளை ஆகுது. எலக்ட்ரானிக்ஸ் வந்து இந்த டயோடு, டிரான்சிஸ்டர், தைரிஸ்டர் இந்த டிவைஸஸ்க்கு எல்லாமே வந்து ஆப்பரேட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் வந்து ஆப்பரேட்ஸ் இன் ஏசி அண்ட் டிசி. ஆனா எலக்ட்ரானிக்ஸ் வந்து வெறும் டிசில மட்டும் தான் வந்து நமக்கு வந்து வேலை செய்யும். இப்போ ஏசினா என்ன? டிசினா என்ன? ஸோ ஏசினா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அதாவது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வோல்டேஜுக்கும், டைமுக்கும் இருக்கிற கிராஃபு. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைமுக்கு டைம் இந்த வோல்டேஜ் வந்து மாறிட்டே இருக்கும். அதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டேபிளா வந்து அந்த வோல்டேஜ் வந்து இருக்காது. ஸோ அத வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிசி வந்து ஒரே வோல்டேஜ வந்து டைமுக்கு வந்து கான்ஸ்டன்ட்டா வந்து குடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது வந்து டைமு, இது வந்து வோல்டேஜ். இப்போ இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 5 வோல்ட் இருக்குன்னா, இது வந்து -5 வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏசினா என்ன? டிசினா என்ன? அத வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி, இது வந்து நமக்கு வந்து ஏசி. ஸோ இதுதான் வந்து ஏசிக்கும், டிசிக்கும் பேசிக்கா இருக்கிற ஒரு வித்தியாசம். அடுத்து எலக்ட்ரிக்கல்னா டீல்ஸ் வித் தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயினா வந்து நமக்கு வந்து 2 இருக்கும். ஒண்ணு வந்து எலக்ட்ரான்ஸ், இன்னொன்னு வந்து புரோட்டான்ஸ். அது வந்து டீல் பண்றது வந்து எலக்ட்ரிக்கல். வேறாஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம். அடுத்து எலக்ட்ரிக்கல்ல வந்து ஆப்பரேட்ஸ் அட் ஹை வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அதாவது எலக்ட்ரிக்கல் இப்ப நம்ம என்ன சொன்னோம்? டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ன்னு சொன்னோம். அதாவது நம்ம வீட்டுக்கு வர அந்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 230 வோல்ட் ஏசி வோல்டேஜ் வந்து வருது. ஸோ, அப்போ 230 வோல்ட்டுங்கிறது பெரிய ஹை வோல்டேஜ்ல. ஸோ, அந்த ஹை வோல்டேஜ் வந்து எலக்ட்ரிக்கல்ல வந்து நம்மளால வந்து ஆப்பரேட் பண்ண முடியும். வேறாஸ் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆப்பரேட்ஸ் அட் லோ வோல்டேஜ். இப்போ நம்ம ஃபோனுக்குலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபோன் வந்து சார்ஜ் பண்றதுல அந்த 5 வோல்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுவோம். அண்ட் நம்மளுடைய லேப்டாப்ஸ் ஆகட்டும், அப்புறம் நம்மளுடைய டிவி இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, லோவர் வோல்டேஜ்ல தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் பண்ணுவோம். ஸோ, அதனால தான் வந்து இது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் கீழ வந்து வரும். ஸோ, இந்த வீடியோல வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக்கலுக்கும், எலக்ட்ரானிக்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ, அடுத்த வீடியோல வந்து நம்ம வேற டாபிக்ஸ வந்து ஸ்டடி பண்ணலாம்.